சக்தி நடந்த எல்லாத்தையுமே அவங்க அம்மா, அப்பா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டுருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணமே பிரீத்தி தான். பிரீத்தி வந்ததுனால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பிரீத்தி வந்து ப்ரெசன்டேஷன் சூப்பரா பண்ணாங்க. அதனால தான் எனக்கு இந்த ஆர்டரே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே வெண்ணிலாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு வெண்ணிலா, உனக்கு சுத்தமா பிரீத்திய பிடிக்காது. அதனால வாய்க்கு வந்தபடி நீ பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்படி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ என்ன எல்லாத்துக்கும் பிரீத்தி பிரீத்தின்னிட்டு இருக்க? பிரீத்தி இல்லாம கம்பெனிய ரன் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. நான் ஏற்கனவே போயிட்டு வீட்லயே கேட்டேன், வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு. வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேட்டேன் மறுபடியும். சரின்னு சொல்லிட்டாங்க. நாளைலேருந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது ஜெயாவுக்கு. அப்படியே பார்க்குறாங்க. இனிமே பிரீத்திய பத்தி யாருமே பேசாதீங்க. எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. சக்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்ப பொன்னி வராங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பொன்னி. எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே பிரீத்தி தான். நான் வேற பிரீத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இல்ல அன்னைக்கு வரமாட்டான்னு சொன்னாங்க. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட கேட்குறாரு. இல்ல அன்னைக்கு சொன்னாங்க. அவங்க வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கல. வருவாங்க தான். ஏதோ நீங்க கேட்டதுனால மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா சேர்ந்து ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. விக்டர் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பண்ணிட்டே சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணமே அந்த பிரீத்தி தான். நடுவில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த ஆர்டரை வாங்கி சக்திக்கு கொடுத்துட்டா. நான் வேலைக்கு கூப்பிட்டா வர முடியாதுன்னு என்னையும் வேற திட்டா. இப்போ எனக்கு எதிரியே அந்த பிரீத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. இல்லை பிரீத்தி இல்லை, சக்தி கூட 2 பேர் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சிவா, அவங்க தான் காரணமே. இது எல்லாத்துக்குமே பிரீத்தியை வேலைக்கு வர வச்சது எல்லாமே அவங்க தான். ஓ! இதில் இவங்கெல்லாம் வேற இருக்காங்களா? என்ன பண்ணுறான் பாரு! விடவே மாட்டேன். எப்பவுமே இந்த விக்டர் தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த சக்திக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அப்படியே திட்டிகிட்டே குடிச்சிட்ருக்காரு. வெண்ணிலா, உஷா, மூர்த்தி, அவங்க மாமா எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இங்கே நடக்குது? அந்த பிரீத்தி ஏதாச்சும் பண்ணி நம்ம போக வச்சா கடைசியில் அவள் வந்துடுறா, கெத்த வந்துடுறா, ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பல்பு வாங்குறது என்ன புதுசாக என்ன? நம்ம கிட்ட தான் நிறைய பல்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உஷா அதை கேட்டோடனே அவங்க மாமாக்கு அவருக்கு கோவமாக வருது. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பா பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கரெக்டாக பண்ணோன்னா அது கரெக்டாக நடக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அதனால அந்த பிரீத்தி உள்ளே வந்துட்டா, தாங்கவே முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டேபிளில் பரிமாறுறாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. தயிர் போட்டுக்கோங்க, ஏங்க அதுக்குள்ளே கை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. இல்லை போதும் பொண்ணு, எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாமும் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாரு. சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போது நைட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, நான் அங்கே போயிட்டு தான் வருவேன், நான் டின்னர் சாப்பிட்டு தான் வருவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜெயாக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த சக்தி யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அந்த பிரீத்தியை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் மறுபடியும் ஆஃபீஸில் சேர்த்துருக்கான். எல்லாத்துக்குமே காரணமே பிரீத்தி தான் வேறு சொல்கிறான். வர கோவத்துக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு. சரி விடுமா, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும், நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற, விடு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிரீத்தி மறுபடியும் ஜாயின் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு. சக்தியே முடிவு பண்ணிட்டான், இனிமேல் நாம் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சந்திரசேகர் ஜெயா கிட்ட சொல்கிறாரு.